ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் டா பயிற்சி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ டான்ற எழுத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வட்டமிடுதல், ரெயின்போ ட்ரேசிங், வண்ணம் அடித்தல், படங்களை இணைத்தல், அதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே ட்ரேசிங் பண்ணுறது, இது முடிச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பேஜ் நம்பர் 4 தான் வந்து பார்க்குறோம். இதில் பாருங்கள், அழகான பசுமாடு இருக்குது, அதோட கன்றுக்குட்டி இங்கே இருக்குது. இப்போ அதுக்கான வழி வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஓகேவா? டா சொல்லிட்டே வாங்க, எப்படி இணைக்கணும். இந்த மாதிரி அழகாக பென்சில் பிடிச்சிக்கிட்டு டா 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 கண்ணுக்குட்டிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். குழந்தைங்களுக்கு அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கவனம் வந்து நல்லா ஒருநிலைப்படுத்தும். அந்த டான்ற எழுத்து நல்லா பயிற்சியாகும் அழகாக இந்த மாதிரி செய்யும் பொழுது. இது முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள நீங்கள் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு கலர் பென்சில் எடுத்துகிட்டு இந்த கோடு மேலே அழகாக வந்து கலர் அடிக்க பழக்கப்படுத்துங்க. ஓகேவா? இது வந்து ஏன் இந்த பயிற்சியில் நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல டைம் வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக அமையும். இந்த மாதிரி கலர் அடிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை அடித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த பேஜ் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கனிஷ்கான்ற பாப்பா தான் வந்து அடிச்சிட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ ஆர்வமாக வந்து இதை அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குமா இது அடிக்கிறப்ப? ஜாலியாக இருக்கா? ஓகே, பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோடு மேலேயே வந்து நம்ம பண்ணணுன்ற பயிற்சி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் குழந்தைங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவ அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஜ் வந்து நல்லா எவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடுக்கும் இந்த கண்ணுக்குட்டிக்குமே கலர் அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அழகாக வந்து மாடுக்கு வந்து அவங்க வந்து கலர் அடிச்சிட்ருக்காங்க. மாடுன்றது நம்ம இங்கே பசு மாட்டை குறிக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன கலர் எடுத்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அழகாக பாருங்கள், அந்த பசுக்கு மட்டும் அடிக்காமல் அந்த புற்களுக்கும் வந்து பச்சை வண்ணத்தை வந்து அவங்க அடிச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இதுதாங்க. நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அவங்க எக்ஸ்ட்ராவே திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அழகாக பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், கண்ணுக்குட்டிக்கு பாப்பா பண்ணுறா. அந்த பசு என்ன நிறத்தில் இருக்கோ அதோட நிறத்துக்கே வந்து கண்ணுக்குட்டிக்குமே வந்து அவங்க கலர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கழுத்தில் இருக்க மணிக்குமே வந்து கரெக்டாக தனியாக வந்து ஒரு கலர் கொடுத்துட்ருக்காங்க. மாட்டோடைய கழுத்துடைய மணிக்குமே வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.